2 காரணத்துக்காக. உங்க மேனிஃபெஸ்டோல ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற ஒரு வார்த்தைய போட்டிருக்கீங்க. ₹1,00,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் ஃபேஸ் 1ல அப்படியே வாய மூட்டு உட்கார்ந்தார். மக்கள் பேசுவாங்க. இத பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புவாங்க. விமர்சகர்கள் கேள்வி எழுப்புவாங்கன்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தார். நீங்க செய்யல. அப்ப அவர் சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்றாரு, நீங்க செய்வீங்கன்னு நினைச்சேன், நீங்க செய்யல, அதனால நான் பேசுறேன். ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? யார்கிட்ட இருந்து வாங்கி யார்கிட்ட கொடுக்க போறீங்க? பணக்காரன்ட்ட இருந்து வாங்கி ஏழைகள்கிட்ட கொடுக்க போறீங்க. ஏழைகளுக்கு உங்களுடைய இது என்ன? சிஸ்டம் என்ன? ரேஷன் கார்டு மூலமா கொடுக்க போறீங்களா? அப்படின்னா வந்தேரிகள் இருக்காங்களே, இந்திரா காந்தி அம்மா 2 கோடி பேர் பங்களாதேஷ் மூலமா வந்தாங்கன்னு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே. இங்க மும்பைல பார்த்திருக்கோமே, இங்க ஸ்ரீலங்கால இருந்து பார்த்திருக்கோமே. இவங்களுக்கு கொடுக்க போறீங்களா? இவங்களால குடியுரிமையே வாங்க முடியாது, இவங்களுக்கு கொடுக்க போறீங்களா? இதைத்தான் அவர் கேட்டார். ஆனால் முசல்மான்ங்கிற வார்த்தையை அவர் எப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு விஷயத்துல நீங்க கை வைப்பீங்கன்னு போது தான் அவர் அந்த மதம்ங்கிற வார்த்தைக்குள்ளேயே வர்றாரு.